ஒரு களிமண்ணை பார்த்து ஆக என்ற அல்லாஹ் கூறினால் மட்டும்தான் ஆகும். இது அல்லாஹ்வுக்கு உரித்தான ஆற்றல் ஆகும். இது அல்லாஹ்வுக்கு உரித்தான ஆற்றலை அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதருக்கு இருப்பதாக நம்பினால் இது தெளிவான இணைவைப்பு தான். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆயுதத்தையோ கரத்தையோ பலத்தையோ பயன்படுத்தினால் மட்டும்தான் முடியும். சூனியத்தால் யாருக்கும் ஒருபோதும் எந்த தீங்கும் தரவே முடியாது. அல்லாஹ் தமது திருமறையிலே தெளிவாக குறிக்காட்டுகின்றான். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் சரி ஒருபோதும் ஜெயிக்கவே மாட்டான். இதே வாசகத்தை குர்ஆனில் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை, பல இடங்களில் எல்லாம் தெளிவாக குறிக்காட்டுகின்றான். இருந்தும் குர்ஆனை அறியாத பாமர மக்கள் இது அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடிய செயல்தான் என்பதை விளங்கி இணைவைப்பிலிருந்து வெளியே வந்து நரகை விட்டு தம்மை காக்க வேண்டும் என்பதற்காக நமது ஜமாத் சார்பில் தன்னை மிகப்பெரிய சூனியக்காரன் என்னால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இன்னொருவரின் கைகளை முடக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டு வந்த அத்தனை சூனியக்காரர்களும் அரைக்கோவில் விட்டு வந்தனர். அதில் தன்னை மிகப்பெரிய சூனியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு வந்த அகோரி மணிகண்டன், திருப்பூர் தீன் போன்றோர் நமது ஜமாத் நிர்வாகிகளுக்கு சுடுகாட்டில் சென்று சூனியம் வைக்கிறோம், அதற்கு 2 மண்டலம் 3 மண்டலம் என அவகாசமும் கேட்டு நமது ஜமாத் நிர்வாகிகளின் விரைவு பிடிந்த ஆடை 4 அடி மண் தலைமுடியையும் பெற்றுக்கொண்டன. ஆனால் அல்லாஹ்வின் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது.